தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றின் நிறைவு பகுதியை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் வருவது அண்ணாமலையை விட்டு அகலாதவர் என்பது குறித்ததாகும். சேஷாத்ரி சுவாமிகள் திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு வேறு எந்த ஊருக்கும் சென்றதில்லை. வெளியூர் பக்தர்கள் சிலர் அவரை தங்கள் ஊருக்கு அழைத்துச் செல்ல விரும்பினர். சுவாமிகள் உடன்படவில்லை. சில பக்தர்கள் வற்புறுத்தியும் வலியவும் அவரை தங்கள் ஊருக்கு அழைத்துச் செல்ல முற்பட்டனர். அவர்கள் பெருமுயற்சி செய்து சுவாமிகளை ரயிலில் ஏற்றிவிட்டனர். ரயில் புறப்பட்டு விட்டது. திருவண்ணாமலை எல்லை வந்தவுடன் சுவாமிகள் ரயிலிலிருந்து கீழே குதித்து விட்டார். அவருடைய உடலெங்கும் காயம் ஏற்பட்டது. ரயிலும் நின்றது. சுவாமிகளை பற்றி அறியாத ரயிலின் டிரைவரும் கார்டும் அவர் மீது தற்கொலை முயற்சி செய்ததாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றனர். சுவாமிகளை அவர்கள் மீண்டும் ரயிலில் ஏற்றிவிட்டனர். டிரைவர் வண்டியை எடுத்தார். ஆனால் வண்டி ஓர் அங்குலம் கூட நகரவில்லை. அதற்குள் அங்கு பெரும் கூட்டம் கூடிவிட்டது. பக்தர்கள் பலரும் சுவாமிகளின் பெருமையை டிரைவரிடமும் கார்டிடமும் விளக்கி கூறினார்கள். சுவாமிகளை மரியாதையுடன் வணங்கிய கார்டும் டிரைவரும் சுவாமிகளை மெதுவாக கீழே இறக்கிவிட்டனர். கீழே இறங்கிய சுவாமிகள் பலமாக சிரித்தார். போ போ என்று ரயிலை தடவி கொடுத்தார். வண்டி ஓடத் துவங்கியது. தொடரும் நிகழ்வு அம்பாளை காட்டினார் என்பது குறித்ததாகும். வெங்கட்ராமனுக்கு வயது 15 தான். ஒரு நாள் மாலையில் சந்தியாவந்தனம் செய்துவிட்டு அம்பிகையை தரிசிக்க அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு சென்றான். அவனை வழியில் தடுத்த சுவாமிகள், உனக்கு இங்கேயே அம்பாள் தரிசனத்தை காட்டுகிறேன் என்றார். சுவாமிகள் அவன் கண்களை தன் கையால் மூடினார். உண்ணாமுலை அம்மன் இடையில் மஞ்சள் நிற புடவை கட்டி, கழுத்தில் மல்லிகைப்பூ மாலையணிந்து, தலையில் கிரீடம் சூடி, இடையில் ஒட்டியானமும் காலில் தண்டையும் அணிந்து காட்சியளித்தாள். சிறுவன் அத்தரிசனத்தை கண்டவுடன் சுவாமிகள் அவன் கண்களை திறந்து விட்டார். அவன் உடனே கோவிலுக்கு சென்று அம்பாளை கண்டு வியந்தான். சுவாமிகள் புறக்கண்ணை மறைத்து அகக்கண்ணில் காட்டிய அதே கோலத்தில் அம்பிகை தரிசனம் தந்துள்ளாள் என்று உணர்ந்தான். தொடரும் நிகழ்வு அம்பிகையாகவே காட்சியளித்தார் என்பது குறித்ததாகும். என் சுப்பிரமணிய ஐயர் ஒரு ஸ்ரீவித்யா உபாசகர். அவரை அருட்கவி என்று போற்றுவார்கள். தேவி சம்பந்தமான நூல்களை எழுதியவர். சுவாமிகளை தரிசிக்க திருவண்ணாமலைக்கு வந்தார். சுவாமிகள் விடியற்காலை நேரத்தில் இளையனார் கோவிலுக்கு வருமாறு சுப்பிரமணிய ஐயரிடம் கூறினார். ஐயர் அவ்வாறே சென்று பார்த்தார். அப்போது சேஷாத்ரி சுவாமிகள் பவளம் போன்ற சிவந்த மேனியுடன் அம்பிகையாகவே காட்சியளித்தார். ஸ்ரீவித்யா முறையில் தேவியை வழிபடுபவர்கள் தேவியாகவே ஆகிவிடுவார்கள் என்பது ஐதீகம். மகான் சேஷாத்ரி சுவாமிகள் தேவியாகவே உயர்ந்தார். தொடரும் நிகழ்வு புது வீடு புகுவேன் என்பது குறித்ததாகும். சேஷாத்ரி சுவாமிகள் சித்தி அடைவதற்கு சில நாட்கள் முன்பு பக்தர்களிடம் நான் புது வீடு கட்டிக்கொள்ளப் போகிறேன் என்று கூறினார். விரைவில் தான் சித்தியடைய போவதையே சுவாமிகள் அவ்வாறு குறிப்பிட்டார். பக்தர்களில் சிலருக்கு அதன் உள்ளர்த்தம் புரிந்தது. சுவாமிகள் சித்தி அடைவதற்கு முன் அவருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்ய விரும்பினர். அவருக்கு முடி திருத்தி அழகு பார்க்க விரும்பினர். அன்று சுவாமிகள் பக்தர்களின் விருப்பங்களுக்கு மறுப்பு கூறாமல் இருந்தார். முடி திருத்தி புத்தாடை உடுத்தி பீடத்தில் அமரச் செய்து பால், இளநீர், பன்னீர் முதலிய பொருட்களாலும்
சிவகங்கை நீரினாலும் அபிஷேகம் செய்து மகிழ்ந்தனர். தனக்கு குளிர்காய்ச்சல் வந்துவிடும் என்று சுவாமிகள் கூறினார். பக்தர்கள் அதனை பொருட்படுத்தாது ஆர்வ மிகுதியால் அபிஷேகம் செய்தனர். பிறகு ஆடை உடுத்தி திருநீரும் குங்குமமும் இட்டு ருத்ராட்சம் அணிவித்து தூப தீப ஆராதனைகள் செய்தனர். சுவாமிகளை நாற்காலியில் அமர்த்தி புகைப்படம் எடுக்கச் செய்தனர். சுவாமிகள் கூறியபடி அவருக்கு குளிர்காய்ச்சல் ஏற்பட்டு விட்டது. மருத்துவர்களிடம் சிவனும் சக்தியும் வந்திருப்பதாக கூறினார். சிவன் சூடு, சக்தி குளிர். தனக்கு குளிர்காய்ச்சல் வந்திருக்கிறது என்று நேரிடையாகவும் தன்னை அழைத்துச் செல்ல சிவசக்தி தம்பதியர் வந்துள்ளனர் என்று குறிப்பாகவும் கூறினார். காய்ச்சலை அவர் பொருட்படுத்தவில்லை. மருந்துகள் உட்கொள்ளவும் இல்லை. உணவு உட்கொள்ளவில்லை. அசைவற்ற யோக நித்திரையில் ஆழ்ந்தார். 1929 ஜனவரி 4ஆம் நாள் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் பரிபூரணம் அடைந்தார். பக்தர்கள் குவிந்தனர், கதறி அழுதனர், கண்ணீர் வடித்தனர். வரலாறு காணாத கூட்டத்தினர் இறுதி வணக்கம் செலுத்தினர். செங்கம் சாலையில் இருந்த மயானத்தில் சேஷாத்ரி சுவாமிகள் சுற்றி திரிந்தார். அற்புதங்களை நிகழ்த்தினார். அதே இடத்தில் சுவாமிகள் சமாதி கொண்டார். அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ என்று பக்தர்கள் முழங்கினர். மகான் அறிமுகப்படுத்திய மற்றொரு மகான் ரமண மகரிஷியின் முன்னிலையில் சமாதி கொண்டார். மயானத்தில் பணியாற்றும் வெட்டியானை உற்றார் உறவினர்களை பாதிக்கும் சோகம் பாதிக்காது. ஏனெனில் அவனுக்கு அதுவே அன்றாட தொழில். ஆனால் சேஷாத்ரி சுவாமிகளின் மறைவு ஒரு வெட்டியானை வெகுவாக பாதித்தது. கண்ணீர் விட்டு கதறி அழுதான். சுவாமிகள் தனக்கு கிடைக்கும் வேட்டியை அந்த வெட்டியானிடம் கொடுத்து விடுவார். அவன் உடுத்தியிருக்கும் கந்தலை வாங்கி தான் உடுத்திக் கொள்வார். சுவாமிகளை மீண்டும் தரிசிக்க வேண்டும் என்று அந்த வெட்டியான் விரும்பினான். மகான் அவனது கனவில் தோன்றி வள்ளிமலைக்கு வர பணித்தார். அங்கு தரிசனத்தை காட்டி அருளினார். தொடரும் நிகழ்வு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமம் குறித்ததாகும். அண்ணாமலையில் ரமணாசிரமத்திற்கு அருகில் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் ஆசிரமம் அமைந்துள்ளது. செங்கம் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளதால் சேஷாத்ரி சுவாமிகளின் ஆசிரமத்தை அடைதல் எளிது. நுழைவாயிலின் வளைவில் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமம் என்று தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. விநாயகர் மற்றும் நாகர் சந்நிதிகளும் கண்ணாடி சுவாமிகள் சமாதி போன்றவையும் உள்ளன. சிறிய மண்டபத்தில் சுவாமிகளின் சமாதி உள்ளது. அங்கு சிவலிங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் திருவுருவ படமும் காட்சியளிக்கிறது. அம்மண்டபத்திற்கு முன்னால் தியான மண்டபமும் உள்ளது. அதிஷ்டானத்தின் பின்புறத்தில் மிகவும் அரிதான சக்தி வாய்ந்த அர்த்தநாரீஸ்வர யந்திரம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. கண்ணாடி சுவாமிகள், பத்ராச்சலம் சுவாமிகள், சடை சுவாமிகள் ஆகியோரின் சமாதிகளும் அதே வளாகத்தில் உள்ளன. 20க்கும் மேற்பட்ட மகான்களின் சமாதிகள் உள்ளன. ஒரு சித்தர் அடக்கமான இடமே பேரருள் நிறைந்த திருக்கோவிலாக திகழும். இங்கோ பல சித்தர்கள் அடக்கமான அதிஷ்டானங்கள் உள்ளன. ஆகவே சேஷாத்ரி சுவாமிகளின் அதிஷ்டானம் அளவற்ற தெய்வீக ஆற்றலை உள்ளடக்கிய உயர்ந்த திருத்தலமாகும். சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் ஆசிரமத்தில் ஸ்ரீசக்கர பூஜை, ஸ்ரீருத்ர பாராயணம், அன்னதானம் முதலியவை சிறப்பாக நடைபெறுகின்றன. சுவாமிகளின் அவதார நட்சத்திரமான ஹஸ்தம், பௌர்ணமி, சிவராத்திரி ஆகிய நாட்களில் சிறப்பான வழிபாடுகள் நடைபெறுகின்றன. ஆண்டுதோறும் சுவாமிகளின் ஆராதனை நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்துகின்றனர். கோவை, காஞ்சி, நெய்வேலி, சென்னை போன்ற இடங்களிலும் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் ஜெயந்தி விழா நடைபெறுகிறது.
ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றை மிகவும் எளிமையாகவும் அழகாகவும் கூற உதவுவதற்கு நமக்கு உதவிய ஆதார நூல்கள் பாசு ரமணன் அவர்கள் விகடன் பிரசுரத்தில் எழுதிய சத்குரு சேஷாத்ரி சுவாமிகள் என்ற நூலும், சென்னை மேகதூதன் பதிப்பகம் வழங்கிய வெண்ணிலா அவர்கள் எழுதிய ஸ்ரீ சேஷாத்ரி மகான் வரலாறும் பக்தர்களின் நேரடி அனுபவங்களும் என்ற நூலும், பருத்தியூர் டாக்டர் கே சந்தானராமன் அவர்கள் எழுதிய ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் ஆகிய நூல்களாகும். கடந்த 10 நாட்களாக நாம் சேஷாத்ரி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றையும் அவர் புரிந்த அதிசயங்களையும் நன்கு அனுபவித்தோம். இந்நிகழ்வை கேட்டு பயனுற்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நாளைய நிகழ்வில் வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் ஸ்ரீ ரமணர் குறித்து நாம் தொடர்ந்து சிந்திப்போம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.